முத்துவோட வாழ்க்கையில கிடைத்த பெரிய வாய்ப்பு, பயங்கர கோவத்துல இருக்கிற ரோகிணி. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணாமலையோட வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான். தன்னுடைய 3 மகன்களும், மருமகள்களோட ஒரே வீட்ல கூட்டு குடும்பமா வாழணும் அப்படிங்கிறது. ஆனா, அவரோட ஆசைக்கு அப்படியே நேர் மாதிரியா யோசிக்கிற மனைவியா விஜயா இருக்கிறாங்க. இப்ப கதையில என்ன நடக்குது அப்படின்னா, 3 ஜோடிகளினுடைய வாழ்க்கையிலயுமே பிரச்சனை வருது. விவாகரத்து, ஜோசியம், வேறொரு பெண்ணோட தொடர்பு இந்த மாரி ஒவ்வொரு ஜோடிக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 3 பேருமே பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்ன எபிசோடோட ஆரம்பத்தில மனோஜ் ஷோரூமுக்கு ரோகிணி வராங்க. அங்க நேத்து நடந்த சம்பவம் குறித்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஒரு ஆர்டர் வந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறாங்க. அடுத்ததா மீனா கடைக்கு போயிட்டு, முத்துவுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்காக ஒரு பெரிய உதவியும் கிடைக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய அம்மா அப்பா முத்து மீனாவை சந்திச்சு நன்றி சொன்னதோட ஒரு உதவியுமே செய்கிறாங்க. அதாவது, ஒரு கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறேன், இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு செக்ரட்டரியாக நான் இருக்கிறேன், நீங்கள் ஒரு வேன் வாங்கினா நான் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல முத்து தயங்குறாரு, அதுக்கப்புறமா ஓகேவா சொல்லிடுறாரு. அந்த வாய்ப்பை நினச்சி 2 பேருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்வதியோட வீட்டுக்கு சிந்தாமணி விஜயா வர, அங்கே மனோஜுக்காக பெண் பார்க்குற வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. மனோஜுக்கு பொண்ணுமே முடிவாயிடுது அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட வீட்டுக்கு போயிட்டு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.